ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. சுக்கிரனை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் கடைசியா பார்க்க போறோம். இவ்வுலகில் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறதே சுக்கிரன் தான். காலபுருஷ லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியா அவர் இருக்கிறாருங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மற்ற கிரகங்களை காட்டினும் வித்தியாசமா சுத்தும். எல்லோ கிரகங்களும் தன்னைத்தானே பார்த்தீங்கன்னு சொன்னா கிளாக் வைஸ்ல சுத்திக்கிட்டு சூரியனும் சுத்தும். ஆனா சுக்கிரன் மட்டும்தான் எதிர் திசையில சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தும். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த சுக்கிரன் தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஆசைகளை கொடுக்குது. சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாதான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். சுக்கிரன் வாழக்கூடிய ஒரு உந்துதலையும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் தருகிறது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜகிரகம். எப்பயுமே ஒரு விதமான நெருப்பு தாக்கம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பலவிதமான அனுபவங்களை கொடுக்கறது தான். நமக்கு துறக்கக்கூடிய 5 விதமான ஹார்மோன்களை ரொம்ப முக்கியமான ஹார்மோன் இதுதான். ஸோ சந்ததிகளை உருவாக்குறதுக்கு பயன்படக்கூடிய ஹார்மோனும் இதுதான். அப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சமாயிட்டா என்ன பலன் அப்படின்றதையும் நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்க போறோம். அப்படி நீச்சமாயிட்டா எப்படி பலப்படுத்தலாம், என்ன செஞ்சா அது சரியாகும், எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி முக்கியமானவர் அப்படின்றத நாம பார்க்க போறோம். மேஷ லக்கணம் பாருங்க. மேஷ லக்கணத்துக்கு 2க்கும் 7க்கும் உண்டான அதிபதி. அப்போ மேஷ லக்கணக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கு மனைவி வந்த பிறகு வருமானம் இருக்குங்க. மனைவி வந்த பிறகு வருமானம் இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பணத்தட்டுப்பாடு வராது, பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இந்த சுக்கிரன் நீச்சமாயிட்டா எப்படி இருக்கும்? எல்லாமே தலைகீழா இருக்கும். அப்போ இவங்க மனைவியை மதிக்கணும். 2வது ரிஷப லக்னத்துக்கு பாருங்க. லக்னத்துக்கு உரியவர் அவர்தான், 6க்கு உரியவரும் அவர்தான். நீச்சமாயிட்டாரு. அப்போ லக்னாதிபதி நீச்சமாயிட்டாரு, 6ஆம் இடத்து அதிபதி நீச்சமாயிட்டாரு. கடன் வாங்கித்தான் தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். கடன் வாங்க யோசிக்கவே மாட்டாங்க. எதிரி நிச்சயமா இருக்கும். எதிரி இவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. அப்போ சுக்கிரன் ரிஷபத்துக்கு நீச்சமாகறதும் எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. அடுத்து பாருங்க மிதுனம். மிதுன லக்கணத்துக்கு சுக்கிரன் பாருங்க 5க்கும் 12க்கும் உரியவர். அப்போ குழந்தைகளால் விரயம். அது நீச்சமாயிட்டா குழந்தைகளால் இன்னும் விரயம் அதிகம். குழந்தை தாமதம். குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பத்துல அதிகப்படியான விரயம். இவங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா தாத்தா வழியில ஊனமா இருப்பாங்க, அல்லது தாத்தா வழியில காணாம போனவங்க இருப்பாங்க. இப்ப நம்ம சொல்ற பலன்கள் 1, 2 தான். விரிவா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கலாம், நம்ம வகுப்பு நடத்துறோம். இது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். அப்போ மிதுன லக்கணத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க இந்த சுக்கிரன். அடுத்து பாருங்க சிம்ம லக்கணம். கடக லக்கணத்துக்கும் அப்படித்தான். கடக லக்கணத்துக்கு யாரு? 4க்கும் 11க்கும் உரியவர். பாதகாதிபதினு சொன்னா கூட வீடு, வண்டி, வாகனம், சொத்து இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ அதுக்கு காரணமான ஒரு கிரகம் நீச்சமாவது தவறு. அதே போல சிம்ம லக்கணத்துக்கு 3க்கும் 10க்கும் உரியவர். முயற்சியினால் வேலை, தொழில்ல பாத்தீங்கன்னா வெற்றி, கம்யூனிகேஷன்ல தகராறு, இதெல்லாம் நீச்சமாயிட்டா இருக்கும். அப்போ தொழில்ல சிரமம் இருக்கும், கம்யூனிகேஷன்ல பிரச்சனை இருக்கும். இவர் தொழில் செய்யற இடத்துல மொட்டை பெட்டிஷன் வரும். அப்ப சிம்ம லக்கணத்துக்கும் சுக்கிரன் நீச்சமாக கூடாது. கன்னி லக்கணத்துக்கு 2க்கும் 9க்கும் உண்டான அதிபதி. அப்போ தந்தையால் இயற்கையா வருமானம் உண்டுங்க. தந்தை குடும்பத்தை பார்த்துக்குவாரு, தெய்வ அருள் உண்டு, வாக்கு பலிதம் உண்டு, வாக்கினால் தொழில் உண்டு. இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சமாயிட்டா இப்ப நாம சொன்னதுல மாறுபாடுகள் ஏற்படும். அப்போ நீங்க சுக்கிரனை பலப்படுத்தணும். அடுத்து பாருங்க துலா லக்கணம். லக்கணாதிபதியே அவர்தான், 8ஆம் அதிபதியும் அவர்தான். 1-8க்கு சம்பந்தம். அப்ப இவங்களுக்கு இயற்கையாவே செய்வன, பில்லி, சூனியம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சுக்கிரன் நீச்சமாயிட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
அப்போ நீங்களும் சுக்கிரனை பலப்படுத்தணும். விருச்சிகம் 7க்கும் 12க்கும் உண்டான கிரகம். 7, 12க்கு உண்டான கிரகம். மனைவியால் விரயம். அதே சமயத்துல மனைவியால நல்ல சுகம். இந்த சுக்கிரன் நீச்சமாயிட்டா எப்படி இருக்கும்? மனைவியால அதிகப்படியான விரயம், இன்பங்கள் இல்லாமல் போகிறது. அப்போ நீங்களும் பலப்படுத்தணும். தனுசு. தனுசுக்கு பாருங்க 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. தொழில்ல வெற்றியை கொடுப்பாங்க. நண்பரே எதிரியா ஆயிடுவாரு. கூட்டு தொழில் ஆகாது. உத்தியோகம் பார்க்கறது நல்லது. ஜாமீன் போடக்கூடாது. அப்போ இவங்களுக்கு சுக்கிரன் நீச்சமாவது நல்லது. அப்போ சுக்கிரன் இவங்களுக்கு நீச்சமாகிறது நல்லது. ஆனா நீச்சமானா சில விஷயங்கள் கெட்டதாவும் இருக்கும். சமநிலைப்படுத்தணும். இப்ப இந்த பதினுடைய நோக்கமே சமநிலைப்படுத்தணும். அடுத்து மகரம் பாருங்க. மகர லக்னத்துக்கு அதேதான். மகரத்துக்கு என்ன? மகரத்துக்கு 5க்கும் 10க்கும் உண்டான அதிபதி. குழந்தை பிறந்த உடனே தொழில்ல வெற்றி, தொழில்ல வருமானம், தொழில்ல சக்சஸ். அப்போ குழந்தை பிறந்த பிறகு தொழில்ல முன்னேற்றம் அப்படின்றது மகர ராசிக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சமாயிட்டா எப்படி இருக்கும்? கெடுதல் தானே. அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 4க்கும் 9க்கும் உண்டான அதிபதி. நன்மை தானே. வண்டி, வீடு, வாகனம், சொத்து இதெல்லாம் பாக்கியமா கிடைக்கணும். பாக்கியமா கொடுக்கக்கூடிய ஒருவர் நீச்சமாயிட்டா எப்படிங்க? அதுவும் லக்கணத்துக்கு 8ல. அப்போ இந்த சுக்கிரனை பலப்படுத்தணும். மீன லக்கணத்துக்கு 3க்கும் 8க்கும் உண்டான அதிபதி. அப்போ 3னா முயற்சி, 3னா வீரியம், 8னா புதையல், 8னா திடீர் அதிர்ஷ்டம், புயல் சொத்து, கம்யூனிகேஷன் இதெல்லாம் நல்லா இருக்கணும்ல. அந்த சுக்கிரன் நீச்சமாயிட்டா சொல்லுவாங்க 8ஆம் அதிபதி நீச்சமாவது நல்லது தானே. 7ல நீச்சமாகிறாருல. அப்ப 7 நீச்சமாகிறது மனைவி, கூட்டாளி இவங்களால தொல்லைகள் உண்டு. அப்ப சுக்கிரனை நீங்களும் பலப்படுத்தணும். சுக்கிரனை எப்படி பலப்படுத்துறது அப்படின்றது தான் இந்த பதிவோட நோக்கமே. பொதுவா சுக்கிரன் பலம் இழந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? வாழவே பிடிக்காது. ஏதோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிதானமா அமைதியா இருப்பாங்க. இப்போ சுக்கிரனா அழகு. சுக்கிரனா ஒரு சென்ட். அப்போ தன்னை அழகுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஒரு சலிப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுல உணவுல விருப்பம் இல்லாம ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. அதே போல தாம்பத்தியத்துல ஈடுபாடு இருக்காது. ஓகே, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி போவாங்க. உடைகள்ல கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்போ ஒரு நீச்சம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இருக்கும். இன்னும் நாம விரிவா பார்க்க போறோம். இப்படி பலம் குறைவா இருக்கிற சுக்கிரனை எப்படி வலுப்படுத்துறது? பொதுவா சுக்கிரன் பலமா இருக்கு அப்படின்னா கலை, பாட்டு, சினிமா, நடனம், ஓவியம் இது எல்லாத்துலயும் ஒரு நாட்டம் இருக்கும். சுக்கிரன் பலம் இல்லாத இருக்கிறவங்க பாருங்க, ஒரு சினிமாவுக்கு போக மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு போனா கூட சுக்கிரன் பலமா இருக்கிறவங்க நல்லா நீட்டா பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் நல்லா வாசனை திரவியங்கள் ஒரு சென்ட் அடிச்சுக்கிட்டு, வாசனையான மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு இப்படி போவாங்க. அதே சுக்கிரன் பலம் இல்லாம இருக்கிறவங்க கோயிலுக்கு போனா போதாதா, ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சுக்கிரன் பலமா இருக்கிறவங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. எப்படி சொல்றது, கஞ்சி கலையாத மடிப்பு கலையாத ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி செய்வாங்க. சுக்கிரன் பலம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டை தானே அழுக்கு இல்லாத இருந்தா போதாதா, அதை வேற தீர்த்தனமா, அதுக்கு வேற ஒரு 2 ரூபா செலவு பண்ணணுமா, இப்பெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி அதில் சிக்கனப்படுத்துவாங்க. சுக்கிரன் பலமா இருக்கிறவங்க சினிமாவுக்கு போவாங்க, அங்க ஜாலியா இருப்பாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு நாளைக்கு இது டிஃப்ரெண்டா இருக்கே, இது என்னது, சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த உலகை ரசிப்பாங்க. அதே போல போதை, சினிமா, ஒரு பெண்ணை பார்க்கறது, ஒரு ஆணை பார்க்கறது, இது எல்லாமே இருக்கும். ஆனா அது அளவோட இருக்கணுமா, அளவு கம்மியா இருக்கணுமான்றது அது ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ண வேண்டியது. ஸோ இங்க பலம் பலவீனத்தை பத்தி பேசுறோம். அதிகப்படியா இருக்கிறது எல்லாமே தவறு. அப்போ பலமாவும் இருக்கக்கூடாது, பலவீனமாவும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்?
அப்போ இந்த சுக்கிரனை வலுப்படுத்துவது எப்படி? என்ன பண்ணணும் தெரியுங்களா? அழகை பாராட்டணும். கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல நல்ல வெள்ளை உடை அணியணும். கொஞ்சம் சென்ட் அடிச்சுக்கணும். இல்லை நல்ல வாசனை பவுடர் அடிச்சுக்கணும். தலையில நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி சீவணும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சுத்தங்க. அப்போ நீங்க இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும். அப்போ வாரம் ஒரு முறை கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட பார்க்கணும். விரும்பி சாப்பிடணும். இல்லை ஹோட்டல்ல சாப்பிடலாம், வீட்லயே கூட ட்ரை பண்ணலாம். ஹோட்டலுக்கு தான் போகணுன்றது இல்லை. முக்கியமா அத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு என்னங்க? சுக்கிரன். அத்தை இருந்துச்சுன்னா அத்தை உறவு கிட்ட கொஞ்சம் நல்ல பழக்கம் வச்சுக்கணும். அடுத்து பெண்கள். பொதுவா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அதே போல திருமணம் ஆயிட்டு இருந்துச்சுன்னா மனைவிக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ மனைவிக்கு மரியாதை கொடுக்கறது, மனைவி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கீழ்த்தரமா திட்டுறது, அவங்கள உதாசீனப்படுத்துறது, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீ வேஸ்ட்டு அப்படின்னு திட்டுறது. ஆக அங்க மனைவின்ற அந்த ஒரு கேரக்டரை தவறா வழி நடத்துறது, மதிப்பு இல்லாம போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சுக்கிரன் இன்னும் பார்த்தீங்கன்னா பாதிப்பை உண்டு பண்ணும். அப்போ சுத்தமா இருக்கணும். நீங்க இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். மகாலட்சுமி எங்கெங்க வாசம் செய்வாள்னு பாருங்க. அதெல்லாம் சுக்கிரன் ஆதிக்கம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமை அன்னைக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய சக்தி, அந்த சக்தி பூமியை நோக்கி வருது அப்படின்றது தான் சயின்ஸ். அதுதான் நம்ம சாஸ்திரமும் சொல்லுது. அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள்ல சுக்கிர கிரகத்தினுடைய பரிபூர்ண ஆற்றல் பூமிக்கு வருது. அந்த நேரத்துல நாம விரதம்னா எதுவும் சாப்பிடாம இருந்தோம்னா சுக்கிரனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இதை உதாரணத்துக்கு கொஞ்சம் லேட்டானாலும் பாருங்க. சின்ன வயசுல பசிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அம்மா சமைக்க நேரம் ஆயிடும். அப்போ பசிக்குதுன்னு சொல்ற நாம கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா பசியை மறந்து விளையாடிட்டு இருப்போம். அப்போ எங்க போச்சு அந்த பசி? எங்க இருந்து கிடைச்சது அந்த ஆற்றல்? அப்போ நம்ம தோல் மூலயமா அல்லது உடல்ல இருக்கிற அந்த கொழுப்பு மூலயமா எடுக்குது. முக்கியமா பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றல் கிடைக்குது. அதுபோல வயிறு காலியா இருந்துச்சுன்னா அன்னைய நாள் அன்னைய கிரகத்தினுடைய சக்தி நம்ம உடம்புல போகுங்க. இதுதாங்க உண்மை. அப்போ ஒரு பொழுது விரதம் பகல்ல இருங்க. ஒரு பொழுது அப்படின்றது பகல் ஒரு பொழுது, இரவு ஒரு பொழுது. அப்போ பகல்ல நீங்க விரதம் இருக்கலாம், வயிறை வெறுமை வச்சுக்கலாம். ஸோ இதில் குழந்தைங்க, நோயாளிகள், வயசானவங்க விரதம் இருக்க முடியாது. அப்போ அன்னைக்கு ஒரு சுக்கிரனுக்கு சார்ந்த வழிபாடு செய்யலாம். சுக்கிரன் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது பாருங்க, ஒரு படம் போடுறேன் பாருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டில் மகாலட்சுமி போட்டோ வச்சு சுக்கிர வழிபாடு செய்யுங்க. விரும்பினது அத்தனையும் கிடைக்கும். சுக்கிரன் வெள்ளி ஆபரணங்க அணிங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில போயிட்டு நீங்க ஏதாவது வெள்ளியில பொருள் வாங்குங்க. ஒரு காயின்ஸா கூட இருக்கலாம், வாங்குங்க. வாங்கி சேமிங்க. வெள்ளியை தானம் கொடுங்க. பெண்களுக்கு உதவி செய்யுங்க. அதுவும் கன்னி பெண்களுக்கு உதவி செய்யுங்க. அலங்காரமா இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குங்க. அலங்காரமா இருக்கக்கூடிய பெண்களை தாய் தங்கை போல பாருங்க. இப்படி பார்த்தாலே சுக்கிரன் ஆக்டிவேஷன் ஆயிடும். அப்ப என்ன சொல்றோம்? உலக ரசிக்கணும், அளவோட ரசிக்கணும், அதுல கட்டுப்பாடு இருக்கணும். இப்படி இருந்தா சுக்கிரன் உங்ககிட்ட வந்துருவாருங்க. அப்போ சுக்கிரன் கெட்டு போயிட்டா அன்றாட தேவைக்கு பணம் இருக்காது. அன்றாட தேவைக்கு உண்டான பணத்தை கொடுக்கிறவரே சுக்கிரன் தான். அப்போ அன்றாட தேவைக்கு உண்டான பணங்கள் உங்களுக்கு சேராது. காலப்போக்கில் கஞ்சிக்கே வழி இல்லை அப்படின்ற நிலைமை மாறிடும். ஆக இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொன்னா நாம சொன்ன இந்த வழிகளை அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.